மனிதகுல வரலாறு இருக்கிற வரை சாத்தாங்குளம் அழிக்கவே முடியாது. இத்தனை நாள் வீட்டை பூட்ட வயிற்று எப்படி பூட்டுறது? முட்டாள்தனமான அரசாங்க சிஸ்டமேட்டிக்ல நடந்த கூத்துல அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த கேலி கூத்துல இதுவும் ஒண்ணு. ஸ்ரீதருக்கு அடுப்பு பர்சனல் வெஞ்சன்ஸ். ஸ்ரீதருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு, ஜாதியும் இருக்கிறது, நம்பிக்கொள்ளுங்கள். இது எப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்தானுங்க பாருங்க, இவங்களே ஒரு பெரிய அவுத்து விட்டார் அப்படி பசங்க, மாட்டு பசங்க. அவனுங்க அதை விட மாட்டு பசங்க வெளில இருந்து அவனுக்கு என்ன தெரியும்? யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியுமா? ஆசன வாயிலில் லட்டியை உள்ள விட்டுருக்காரு. அந்த இன்டர்னல் ஹேம்பரேஜ், அதாவது ரத்த கசிவு உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல்ல, வெளியில வர்றது ஆறிடும். சரி, ஆயின்மெண்ட் போடுறீங்கல்ல, அதே மாதிரி உள்ளுக்குள்ள குடல்ல சிராய்ப்புகள் ஏற்பட்டா என்ன ஆகும்? அவன் ரத்தத்தை தொடச்சி அந்த சட்டை புழிஞ்ச அளவுக்கு ரத்தம். அதுதான் ஏட்டம்மா ரேவதி சொன்னாங்க, ஐயோ ஐயா அவனுக்கு குலகாரனும் உள்ள இருக்கானும். 48 சாட்சிகள், ஒரு சாட்சி பிறகு சாட்சி ஆகாத வழக்கு தான். 48 பேரும் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னாங்க. நான் பார்க்குறேன், நீ கோர்ட்டுக்கு வரக்குள்ள எல்லாரும் சல்ட் அடிக்கிறாங்க. நீ அப்போ போலீஸாகவே தான் வாழ்ற, நீ அக்யூஸ் ஆகவே இல்லை. சல்ட் அடிக்கிறாங்களே, உனக்கு சல்ட் அடிக்கிறானுவெல்லாம். அப்போ நீ வெளில விட்ட நீ என்ன பண்ணுவ? ஏற்கனவே நீ மேஷர்ட் அடிக்க பாஞ்ச, நீ சாட்சியை மிரட்டுவ, கலைப்ப. வெளியெல்லாம் போண்டாயிரு, அவன் கேஸையே முடிச்சு தரேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இங்கே கிடைக்க போற நீதி என்பது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கும் அதிகார வர்க்கத்தில் ஆடும் இது போன்ற கீழ்த்தரமான காவல்துறையினருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் விமர்சகருமான திரு தமிழ்வேந்தன் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட யாராலும் மறுக்க முடியாத காயமாறாத ஒடுவாக இன்றைக்கும் இருப்பது சாத்தான்குளத்தில் நடந்த தந்தை மகன் கொலை வழக்கு காவல் நிலையத்தில். கிட்டத்தட்ட நீங்களே கடந்த காலங்களில் இது தொடர்பாக, இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக ஒரு 200 காணொலிகளில் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 200 காணொலிகள் மூலமாகவும் பேசப்பட வேண்டிய மிச்சம் இருக்கிறதா? என்ன இருக்கிறது? 200 இல்லை, 200 வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆறுதலுக்காக பேசுனது தான். சரி, மனிதகுல வரலாறு இருக்கிற வரை சாத்தாங்குளம் அழிக்கவே முடியாது. லாக்அப் டெத் ஆஸ் யூஷுவல் நடந்திருக்கு சார், நிறைய நடந்திருக்கு. இப்போ அஜித் நடந்தது, நிறைய விக்னேஷ், இப்படி ஏகப்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்கு. நான் இல்லை மறுக்கவே இல்லை. எல்லா காலங்கள்லையும் நடந்திருக்கிறது, எல்லா ஆட்சி காலங்களும் நடந்திருக்கு. ஆனால் எந்த வித்தவுட் எனி ரீசன் ஒரு அப்பா பிள்ளைய கொண்டு வச்சு அடிச்சு கொள்றதுங்கிறது முதல் முறையாக நான் பார்த்தேன். ஏன்னா ஒரே போர்ட்டிகோல 2 பாடி இருந்தா எப்படி இருக்கும்? இவங்க கொலைகாரர்களா, கொள்ளைக்காரர்களா, கற்பழிப்பு குற்றங்கள் செய்தவர்களா, இல்ல அபின் கடத்தியவர்களா, லஞ்ச கடத்தியவர்களா, குற்ற பின்னணி உடையவர்களா, இல்ல குற்றம் செய்து சொத்து சேர்த்தவர்களா, பாலியல் குற்றவாளிகளா? எதுவுமே இல்லையே. ஏன் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்? ரைட், ஒண்ணு. அடுத்தது, இவங்க அடிச்சு ஓஞ்சி 5 மணி நேரங்களில் ஒருவர் பின் ஒருவராக இருக்கிறார்கள். ஜெயராஜ் தான் அப்பா, பெனிக்ஸ் தான் மகன். ஏன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் ஜெயராஜ் ரிவர்ஸ்ல பேரு வந்து பே ஜே, அது உங்களுக்கு தமிழ்ல மாறி விழுந்துட்டு. ஜெயராஜ் அப்பா. 2 பேரும் செல்போன் வைத்திருக்கிற வர்த்தகர்கள், மிக நேர்மையான வர்த்தகர்கள். சரி, யாரும் கடை கொடுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, வருமானம் உண்டு, அந்த மாதிரி வாழ்வியல். சரி, இப்படி இருக்கக்குள்ள 2020 ஜூன் 19 காவலர்களின் வெறியாட்டம் உச்சத்தில் இருந்த காலம் அது. கொரோனா உச்சத்துல இருந்ததோ இல்லையோ, இந்த கொம்புகாரன் பயங்கர உச்சத்துல இருந்தானுங்க. கம்பை வச்சுக்கிட்டு வெளுத்து அல்லானுங்களே எல்லாரும். யாரு என்னெல்லாம் கேட்கல. போனா வந்தா அடி, கேரம்போர்டு விளையாண்டவன அடி, ரோட்ல இருந்தவன அடி, போனவன வந்து அடி. இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த நேரம், கட்டவிழ்க்கப்பட்டு இருந்த நேரம் காவல்துறையினர். அந்த அளவுக்குலாம் எடப்பாடி பழனிசாமி அவுத்துட்டு கூடாது. மக்கள்லாம் நோயில இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு உறவை பார்க்க போக வழி இல்லாம எத்தனை பேர் செத்து போனாங்க. ஜஸ்ட் இப்ப நான் இங்க இருக்கேன்,
அது ஒரு பையன் ஒருத்தன் ரொம்ப சோகமான வரலாறு, அதையும் இதில் பதிவு பண்ணிடுறேன். எனக்கு வீடு அப்போ குளத்தூர். நான் அந்த மாதானங்குப்பம் அந்த பெல்ட்டில் வந்து சுற்றிட்டு இருப்போம் பைக் எடுத்துகிட்டு. ஏன்னா அங்கே யாருமே ஆள் இருக்க போகிறதில்ல. அப்படியே பகலில் போனால் கோயில் குளத்தில் மரத்தில் உட்காந்துக்கிறது சுற்றுறது. வழக்கறிஞரும் கூட நம்ம எங்கே அப்படியே சுற்றிட்டு தான் இருந்தோம். அதாவது அப்போ லாரி ஓட்டிட்டு வேறு இருந்தேன். எனக்கு ஒன்று நான் பிஸியாக தான் இருந்தேன்னு வச்சுங்க. எனக்கு ஷெட்யூல் டைட்டு தான். தண்ணி லாரி ஓட்டிட்டு தான். எனக்கு ஒன்றும் வேலை பெருசாக எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு தெரியல. அப்போ ஒரு பையன் நடந்தே போனான். எங்கடா போறான்னு மடக்கி நிற்பாட்டி, எங்கே போற நீ அப்படின்னு கேட்டேன்னா, எங்கள் அத்தை வீடு ஒன்று கொடுங்கையூரில் இருக்குது, அத்தை வீடு. அங்கே போனால் சாப்பாடு இருக்குன்னு சொன்னார் எங்கள் அப்பா. அதான் போகிறேன் அப்படின்னு. அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீடு அம்பத்தூரில் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு நினைந்து நடக்க முடியாது. நான் போய் அத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு. அம்மா எங்கன்னு கேட்டேன். அம்மா கேன்சரில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னான். இதை விட உச்சக்கட்ட ட்ராஜடியெல்லாம் பார்க்க முடியாது. சரி உட்காருன்னு சொல்லி அப்போ நான் சிபி செட் பைக் வச்சுருந்தேன். கொண்டு போய் கொடுங்கையூரில் விட்டேன். இவ்வளோ போலீஸையும் மீறி தான் போனேன். கொண்டே விட்டு வந்தேன். அந்த பையனை விட்டு நீ சாப்பிட்டு எடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உச்சகட்டமாக இருந்துக்கிட்டு ஊரடங்கு வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் சாயந்தரத்தில் இந்த கடை திறக்கிறது கொஞ்சம் லிபரல் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா. மளிகை கடைகள் இத்தனை மணி வரைக்கும் திறக்கலாம் அப்படிங்கிற நேரம்லாம் ஒதுக்கீடு பண்ணாங்க. ஒதுக்கீடு பண்ணலாம், இல்லை சூறையாடி இருப்பாங்க. வேற என்ன பண்ண முடியும்? இத்தனை நாள் வீட்டை பூட்டாங்க. வயிற்று எப்படி பூட்டுறது? முட்டாள்தனமான அரசாங்க சிஸ்டமேட்டிக்கில் நடந்த கூத்துல அதெல்லாம். நம்ம வாழ்க்கையில் நடந்த கேலி கூத்துல இதுவும் ஒன்று. ஊரடங்கு என்ன ஊரடங்கு, என்ன அடங்கி என்ன வருது? சரிட்டு இவங்க அந்த சாயந்தரத்தில் கடை சாத்தக்குள்ள இவங்க இந்த போலீஸ்காரங்க போய் ரீசார்ஜ் பண்ணுறது. அப்போ வந்து ரீசார்ஜ் மெத்தட் எடுத்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பாங்க. இன்னைக்குள்ள ஜென்சி கிட்ஸ் மறந்து போயிருக்க போகுது. அப்போ வந்து கார்டு ரீசார்ஜ் பண்ணணும். செல்ஃபோன் கடையில் போய் ரீசார்ஜ் இப்போ ஜிபேல பண்ணிக்கணும். ஆமாம், அப்படி கடையில் போய் காசு கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணணும். நம்பர் எழுதி வச்சுட்டு வருவோம், ரீசார்ஜ் பண்ணலாம். ஞாபகம் இருக்கா? நோட்டில் எழுதி வைப்பாங்க. ஆமாம், அது 2020 அதான் நடைமுறை இருந்தது. அப்புறம் தான் ஜிபேயோட புழக்கம் வந்து அதை அடுத்தது எல்லாமே ஆன்லைனுக்கு மாறின காலகட்டம். கொரோனா இல்லையா, எல்லாமே ஆன்லைனுக்கு மாறின காலகட்டம். திட்டமே அதுதானே. ஆமாம், ஆன்லைனுக்கு மாத்துறது தானே. ஓ ஆமாம், திட்டமே அதுதான். சரி, டோட்டலாக மாற்றிட்டாங்க. அப்போ வந்து செல்ஃபோன் வந்து பிரதானமான ஒரு பொருளாக வித்துச்சு. டிக்டாக்கு, சார்ஜர் தேவைப்பட்டுச்சு. வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. டிவி எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? செல்ஃபோன் தான் அதை கடத்துனுச்சு. அப்போ எல்லாரும் போய் இந்த சாயந்தரத்தில் ரீசார்ஜ் பண்ணுறது, பவர் பேங்க் வாங்குறது இப்படி இருந்து உள்ள கடை சாத்துறதுல கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும். இவங்க போலீஸுக்கு கொஞ்சம் கூட இவங்க ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணுற யாரும் போலீஸை மதிக்க மாட்டாங்க. நான் ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறேன், உனக்கு என்னடா அந்த மனநிலை. இது அப்படியே கடுப்பு ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. ஓ, பகை இருந்திருக்கா ஸ்ரீதருக்கு கடுப்பு, பர்சனல் வெஞ்சன்ஸ். ஸ்ரீதருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. ஜாதியும் இருக்கிறது, நம்பிக்கொள்ளுங்கள். யாரும் என்ன கம்ப்யூட்டர் கேட்காதீங்க. இறந்தவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அவங்க வர்த்தக சங்கம்லாம் தூக்கி பிடிக்கலாம் இவ்வளோ தூரம் வந்தே இருக்காது. அது மேட்ரு எப்பயோ ஊற்றி மூட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சனை அப்படியே கோயிங் ஆன் ஒன் டே ஸ்டேஷன் வர சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. யாரோ ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் இல்லை. அப்பாவை கூப்பிட்டு போயிருக்க. எதுக்கு கூப்பிட்டு போனாங்க தெரியல. வந்து ஜீப்பில் தான் அழைச்சிட்டு போனாங்க. அப்பா சுமோ ஒயிட், அதெல்லாம் ஆவணத்தில் இருக்கு. சிபிஐயோட 2474 பக்கம் சார்ஜ் ஷீட்ல இருக்கு. அப்போ கூட்டு போனாங்கன்னா உடனே இவர் செய்து இவர் உடனே ஃப்ரெண்டோட பைக்கில் போய் இறங்குறாரு. அந்த விஷுவல் ஷூட் இருக்கு. ஆனால் இவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்க, வரக்குள்ளே அவன் சீக்காதான் வந்தான் ஸ்டேஷனுக்கு ஃபெனிக்ஸு அப்படின்ட்டாங்க. இல்லை, ரொம்ப திடகாத்திரமான ஒரு இளைஞனாக இறங்கி போகிறார். கல்யாணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்கால கனவை கண்டு உட்கார்ந்துருக்கிறார். என்னென்ன கனவு கண்டாயோ அப்படின்னு போகிறார். போனால் தந்தையை அடித்து அரை நிர்வாணப்படுத்தப்பட்டு குத்துயிர் குலயுரமாக இருக்கிறார். போகிறதுக்குள்ளே குழந்தை ஏற கட்டிட்டானோ எனக்கு ஜெயராஜ். முடிவே அவனுக்கு இதுதான். வந்தோடனே ஏன் எங்கள் அப்பா யாருமே டெம்ட் ஆகுறது தானே, எப்படிங்க அடிச்சிங்க அப்பாவுன்னு, நீ கல்வி இருக்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பெனிக்ஸையும் கொலைவெறி தாக்குதல் ஆளாகிறார். இது எப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருந்தானுங்க பாருங்க, இவங்களே ஒரு பெரிய அவுத்து விட்டார். அப்படி பசங்க, மாட்டு பசங்க. அவனுங்க அதை விட மாட்டு பசங்க வெளில இருந்து. அவனுக்கு என்ன தெரியும் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியுமா? அதை அப்பவே ஒழிச்சாங்க. அதை போட்டு தள்ளிட்டு ஒழிச்சுது, யாரும் வெளில விடாது. அது என்ன ஒரு விசாரணை நடக்கும் இடமா, அது என்ன நாஜி படுகொலை இடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு பழக. அந்த டைலாக் இருக்குங்க, இருக்கு சார்ஜ் ஷீட்ல. அடிச்சு பழக அப்பம் புள்ள கிடைச்சிருக்காங்களா? இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, பழகிக்கடா அப்படின்னு சொல்லி இருவரையும் தலைகீழாக கட்டி இருக்கிறார். அதுவும் இருக்கிறது. மரியாதைக்குரிய முத்துக்குமரன் நீதிபதி, அவர் தான் மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதியோட இதில்
தலைகளாக கட்டியிருக்கிறார்கள். அது என்ன தலைகீழா கட்டுறது? நம்ம சினிமாக்குள்ள கூட பார்க்குறோம். அது என்ன காரணம்? தலைகீழாக கட்டுறது வந்து என்டையராக உங்கள் வாய் வழியாக எல்லாமே கொட்டுறதுக்கு தயாராகிடும். தலைகீழாக நில்லுங்க ஒரு 5 நிமிஷம் முட்டி வச்சு, வாய் வழியாக குடல்லேருந்து எல்லாம் உருவிட்டு வாமிட்டு வர ஆரம்பிக்கும். குடல்லாம் இறங்க நம்ம இப்படி இந்த பொசிஷன்லாம் இருக்கும். தலைகீழாக எந்த பொசிஷன் நம்ம இருக்கோம், கிராவிட்டி மாறிடும். உறக்கிறது மட்டும் தான் தலைகீழாக பொறுக்கிறோம். தலை வெளில வரும், கால் வெளில வந்தால் வராது, புள்ள மட்டும் தான் வெளில வரணும். மற்றபடியெல்லாம் எந்த வழியிலும் தலைகீழாக இருக்க மாட்டோம். அது ஒரு ஆசனம் மாதிரி பண்ணுறாங்க தலைகீழாக இருக்கிறது. தலைவாணி வச்சு தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுறோம் நம்மளெல்லாம், கழுத்து உடஞ்சி போகணும்ல நமக்கெல்லாம். ஆசன வாயிலில் லட்டியை உள்ள விட்டுருக்காரு. அந்த இன்டர்னல் ஹேம்பரேஜ், அதாவது இரத்த கசிவு உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல், வெளியில வர்றது ஆறிடும். சரி, ஆயின்மெண்ட் போடுறீங்கல்ல, அதே மாதிரி உள்ளுக்குள்ள குடல்ல சிராய்ப்புகள் ஏற்பட்டா என்ன ஆகும், அது இன்டர்னல். அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை தெளிவாக நீதிபதி சொல்லியிருக்காரு. இந்த காயங்கள் அனைத்தும் காவல்துறை அடித்ததே, வேற எதுவுமே இல்லை, காவல்துறையோட தாக்குதலே இந்த காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. லட்டியை உள்ள விட்டுருக்காங்க 2 பேருக்குமே. இதை விட கொடுமை, ஒருவர் ரத்தத்தை ஒருவரால் துடைக்க வைத்து, அப்பா ரத்தத்தை புள்ளையை துடைக்க சொல்றது, புள்ள ரத்தத்தை அப்பாவை துடைக்க சொல்றது, துடைக்க வைத்து அந்த துணியை அவங்க உறவுக்காரர்களை கொண்டே வெளில போட சொல்லியிருக்காங்க பாருங்க. இவன் மனிதத்தன்மையே அற்றிருக்கானோ. ஆக்சுவலாக அதான் உண்மை. கொரோனாவில் எங்கேயும் சரக்கு அடிச்சிருக்காது. இவன் போலீஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வாங்கியிருப்பாங்க தானே. கோவிட் நேரத்தில் ட்ரிங்க்ஸுக்கு பற்றாக்குறையால இருந்துச்சு, ஏன் போலீஸ்காரனுக்கு கிடைக்காம விடுது, வாங்கி ஏற்று ஃபுல்லாக ஏற்று போதை ஏற்று போட்டு கொன்னு அவன் ரத்தத்தை தொடச்சி அந்த சட்டை புழிஞ்ச அளவுக்கு ரத்தம். அதுதான் ஏட்டம்மா ரேவதி சொன்னாங்க, ஐயோ ஐயா அவனுக்கு குலகாரனும் உள்ளே இருக்கானும். 48 சாட்சிகள், ஒரு சாட்சி பிறகு சாட்சி ஆகாத வழக்கு தான். 48 பேரும் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னார். ஏறி யாருமே பிறகு சாட்சி ஆகலை. இடையில அந்த ரேவதியெல்லாம் பரண்டு போகணும்னு நினைச்சாங்க. இதில் என்ன இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மாண்புமிகு மதுரை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற கிளை மதுரை நீதியரசர் PN பிரகாஷ் தலையிடலைன்னா இதுவும் ஆயிருக்காது. எதனால? அவர் தான் தலையிட்டு சோமோட்டோ அந்த வழக்கு எடுத்தார். அவர் ஒரு பாரதிதாசன் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை நியமிக்கிறார், ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட்டை. போய் எல்லாம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அவரே அடிக்க பஞ்சம். அவருக்கு என்ன மரியாதை நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அவரே அடிக்க எழுந்திருக்கணும். அவர் சொல்லி விட்டார், ஐயா என்ன அடிக்க வந்தாங்க. அப்ப இவ்வளவு காட்டு பிராண்டிகளா இருந்திருக்கானு பாருங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் கையில காலில் விழுந்து, ஐயா அது நடந்து போச்சு, ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா கூட ஒரு கண்டிப்பாக ஜுடிஷியல் சிஸ்டம் உள்ளவங்க இறங்கி போக மாட்டாங்க. ஆனால் சரி ரைட், ஏதோ மேட் மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்ட்டு. ஆனால் இவங்க அடிக்க போனோன்னு அவங்க இன்னும் சரி, அது மேஜிஸ்ட்ரேட் அந்த ரேவதி சொல்லுங்க, ஐயா ஐயா உள்ள போங்க ஐயா, எல்லாத்தையும் அழிக்கிறவனே ஆவதாரங்களெல்லாம் அழிக்கிறவனே வேகமாக போங்க என்று. அதுவும் இங்கே ஆவணத்தில் உள்ளது. ரேவதி ஏட்டம்மா உள்ள போங்கய்யா அப்படின்னு. இதே அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் இருக்காப்புல பாருங்க, அவர் பெயில் கேட்டார். முத்துக்குமரன் ஐயா கிட்டத்தட்ட 5-6வது நீதிபதி. அதுபடி 5 பேர் ஓட்டியிருக்கானோ கேஸை நடத்த விடாம ஓட்டுறது. தனக்கு தானே வக்கீல் வச்சுக்கிறது. ஸ்ரீதர் வக்கீலே வச்சுக்கல, தனக்கு தானே ஆர்கியூ பண்ணிக்கிட்டாப்புல இன்ஸ்பெக்டர். இப்படியா மேக்கப் பண்ணி இழுத்தோன்னே பெயில் கேட்டோன்னே முத்துக்குமரன் நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, முத்துக்குமரன் என்றாலே அழகல்லவா, குமரன்னாலே அழகுதானே தமிழ்ல, முத்துக்குமரன் வேற இல்லையா. நான் பார்க்குறேன் நீ கோர்ட்டுக்கு வரக்குள்ள எல்லாரும் சல்ட் அடிக்கிறாங்க, நீ அப்போ போலீஸாகவே தான் வாழ்கிற, நீ அக்யூஸ் ஆகவே இல்லை, சல்ட் அடிக்கிறாங்களே, உனக்கு சல்ட் அடிக்கிறானுவெல்லாம். அப்போ நீ வெளில விட்டா நீ என்ன பண்ணுவ, ஏற்கனவே நீ மேஜிஸ்ட்ரேட் அடிக்க பாஞ்ச, நீ சாட்சியை மிரட்டுவ, கலைப்ப, வெளியெல்லாம் போண்டாயிரு, நான் கேஸையே முடிச்சு தரேன். இதை கவனிச்சிருக்காரு இல்லையா, வெளியே நடக்கிறது. அதான் சச்சு என்ன நடக்குது. அவர் தான் கோர்ட்டுக்குள்ள அந்த பட்டெல்லாம் போட்டு நில்லுங்கடான்னு சொல்லுவான் அக்யூஸ்ட. பட்டெல்லாம் ஒழுங்காக போடுங்கடா, முடி வெட்டிட்டு வா, நான்லாம் முடி வெட்டிட்டு வரணும், என் கிளைண்ட்டு முடி வெட்டி நீட்டாக வரணும் கோர்ட்டுக்கு. ஒரு அப்பியரன்ஸ் வேணும்ல, சும்மா அப்படியே எங்கேயோ வந்துன்னா மேலே வெறுப்பு தானே வரும் ஜட்ஜுக்கு. அந்த அப்பியரன்ஸ் வராது இல்லை, அதுக்கு சொல்கிறேன். கோர்ட் அப்பியரன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கோர்ட் அப்பியரன்ஸ் இல்லைனாக்க கண்டிப்பாக அந்த வழக்கு தண்டனைக்குரிய வழக்காக தானே உங்களுக்கு மாறுது. திருந்திட்டியா இல்லையா, திருந்தணும்ல, அதை கோர்ட் எதிர்பார்க்கும்ல. ஸோ அப்போ நீ போலீஸாகவே தான் இருக்கிற, உன்னை விட முடியாது, வெயிட் பண்ணு, நான் கேஸ் முடிச்சு தரேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனார் ஸ்ரீதர். போனோடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரிக்டாக என்ன சிபிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வழக்கை இப்போ எடப்பாடி பழனிசாமி உடனே சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அது இப்போ பெருமையாக சொல்கிறாங்க, பெருமையாக மாற்றிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு இது மிக முக்கியமான காரணம். இந்த சமுதாய வாக்குகளே ஒரு ஸ்கோர் பண்ணவே இல்லை, இதுவும் ஸ்டெர்லைட்டும் காரணம். சரி சரி, மிக முக்கியமான காரணம். அதை சும்மா மறுப்பாங்க.
அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் லிவரும் கிட்னி எனக்கு போயிருக்கு, வைத்தியம் பண்ணணும்னு கேட்டார் ஸ்ரீதர். வைத்தியத்து மட்டும்தான் வெளில போகிறேன், ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உள்ளே வந்துடுறேன், வேற எங்கேயும் உனக்கு அலோடு இல்லை, ஹாஸ்பிட்டல் ரிட்டர்ன் பேக் ஜெயில், வீட்டு கூட போகக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணேன். நேற்று மொத்தம் இதில் வந்து 10 குற்றவாளிகள். இதில் ஒரு குற்றவாளி கர்மா சாவடிச்சிட்டு பால் துறைகிறவர், மற்ற குற்றவாளிகளை சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ ரகு கணேஷ், கோபாலகிருஷ்ணன், முத்துராஜ், முருகன், செல்லத்துறை, சாமத்துறை, தாமஸ் பிரின்ஸ், வெயில்முத், இவர்கள் அனைவரும் குற்றவாளிகளே வழக்கில். இவர்கள் தான் காயத்தை ஏற்படுத்தியது, காயத்தின் விளைவாகத்தான் மரணம் நிகழ்ந்தது என்பதை நீதிமன்றம் தெளிவாக ஊர்ஜிதப்படுத்துகிறது. இவர்கள் செய்த குற்றம் சந்தேகத்திடமின்றி அரசு தரப்பு நிறுவனம் பண்ணியிருக்கிறது. இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி இந்த நீதிமன்றத்தில் வழங்கப்படும் அப்படிங்கிறத நேற்று தெரியப்படுத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே அக்யூஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்ச ரேஷியோ படி குறைய முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா டபுள் மர்டர் இது, இரட்டை ஆயுள் தண்டனைக்கு தகுதியான வழக்கு. பட் இவங்க ரோல் யார் யாருக்கு எவ்வளோ இருக்குங்கிறது ஜட்ஜ்மெண்ட் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் சொன்னதின் பேரில் தான் அனைவரும் அடித்தவங்கிறது ஒத்துருக்கிறாங்க. ஐயா சொன்னார், நாங்கள் செஞ்சோம். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரனோட ரெக்வஸ்ட் பேசலாம், நாங்கள் எல்லாம் அடித்தோம். அவர் கட்டளை இடாமல் எப்படி அடிக்க முடியும்னு கேட்குறேன். ஸோ அவர் கட்டளையின் பேர் தான் அடித்தோம் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. தண்டனைமா ஐயாவுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். ஐயாவுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. ஏ1 ஐயா தானே, ஐயாவதும் கொய்யாவது ஏ1 அவர் தான் கொடுத்து விட வேண்டியதான் பார்த்து படிச்சுன்னு. இவ்வளோ ராவடி பண்ணாமல் இருந்தது. இது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், 2020 6 வருஷமா பெயில் இல்லை, உள்ளே தான் இருக்காங்க. அதை நீங்கள் கவனிக்கணும். பாக்கி ஸ்பெஷல் ஆகிட்டு இந்த வழக்கு ஸ்பெஷலில் போயிட்டு எல்லா வழக்கும் மேஷெட்லாம் அடிக்காமல் அமைதியாக இருந்திருந்தா என்னோட பெயிலெலாம் கிடச்சிருக்கும். இந்த 6 வருஷம் வெளில சுற்றி இருக்கலாம்ல, அதுவும் போச்சு. ஏன்னா இவர் விடவே கூடாதுங்கிற முடிவுக்கு அவங்க தெளிவாக வந்துட்டாங்க. இவ்வளோ விடக்கூடாது அப்படின்ற முடிவு. நீதிமன்றமும் ஒரு முடிவுக்கு வந்துட்டுல, புவர்மேன் லைஃப் நீ எப்படி கொல்லுவ அப்பா பிள்ளைய. இந்த பெனிக்ஸோட அம்மா வந்திருந்தாங்க, அவங்க தங்கை போல இருக்கு இன்னொருவங்க, அப்பான்னு சொன்னிச்சு. அப்பா ஜெயராஜோட மகள் வந்திருந்தாங்க. அப்பா தினமும் எங்கள்கிட்ட ஒரு வாட்டியாக போனில் பேசுவார், என்னதான் தண்டனை கொடுக்குறாங்கன்னு பார்ப்போன்ட்டு வந்தோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் உங்களோட பார்க்குறேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இங்கே கிடைக்க போகிற நீதி என்பது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கும் அதிகார வர்க்கத்தில் ஆடும் இது போன்ற கீழ்த்தரமான காவல்துறையினருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். நன்றி. நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.